நீ நிறைய பேர் சமாதானம் பெறுறதுக்கு உடனே அவங்க ஓடுற இடம் வந்து மனுஷத்தை தான். உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், மனிதர்களை வெறுக்கணும்னு நான் சொல்லலை, நம்முடைய பெற்றோரை வெறுக்கணும்னு நான் சொல்லலை, அவங்கள ஒதுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் முதலாவது யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜெபம் மட்டும் பண்ணால் பத்தாது, செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு அப்பப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டா பத்தாது. சில பேர் நல்லா உள்ளே போய் எல்லா கெட்ட வார்த்தையும் பேசிடுறது, எல்லா சண்டையும் மூட்டிடுறது, எல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போனால் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வந்துடுறேன். இந்த ஃபாஸ்டிங் ஜெபத்துக்கு முன்னால் வாயை மட்டும் அடக்கி இருந்தால் நம்ம எவ்வளவோ நன்மையை பெற்றிருக்க முடியும். அதனால் 3ஐயும் சேர்த்து செய்யணும். நான் சொன்ன 3ஐயும் முதலாவது என்ன செய்யணும்? சமாதானத்துக்காக ஆயத்தப்படணும், ஆயத்தம் பண்ணணும். 2வது சமாதானத்தை பின்தொடரணும், நாடி தேடணும். 3வது சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். ஒன்றையும் விட்டுறக்கூடாது. நான் சொன்ன 3ஐயுமே சேர்த்து செய்யுங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீடுகளையும் சமாதானத்தினால் கட்டி எழுப்புவார்.